நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர் சோலை பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐயாசாமியிடம் கேட்கலாம். ஐயாசாமி, கடந்த 2 நாட்களாகவே இந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். சிறுத்தை எப்படி சிக்கியது, அது குறித்த விவரங்கள்? ஜெனிஃபர், கூடலூர் அடுத்துள்ள தேவன் எஸ்டேட் 2 என்னும் பகுதியில் கடந்த 4 நாட்களாக சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்தது. இதை பிடிப்பதற்காக வனத்துறையினர் கடந்த 3 நாட்களாக தீவிர முயற்சியில் ஈடுபட்டனர். குறிப்பாக அந்த பகுதியில் 2 கூண்டுகள் வைத்து 4 பேர் வீதம் சுமார் 5 குழுக்களாக 20 பேர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். சிறுத்தை நடமாட்டம் காரணமாக அப்பகுதி மக்களும் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். இதனால் வனத்துறையினர் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் இன்று அந்த 2 கூண்டுகளில் ஒரு கூண்டில் இந்த சிறுத்தை சிக்கியது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் அந்த சிறுத்தை உடல்நிலையை குறித்து ஆராய்ந்த பின்பு அதை முதுமலைக்கு கொண்டு சென்று விடுவிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கூடலூர் பகுதியில் சேமுண்டி எனும் பகுதியில் வீட்டில் பதுங்கியிருந்த சிறுத்தை பிடிபட்டு முதுமலை வனப்பகுதியில் விடப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது இந்த சிறுத்தையும் 3 நாட்களுக்கு பின்பு கூண்டில் சிக்கியுள்ளதால் வயது முதிர்வு காரணமா அல்லது காயப்பட்டுள்ளதா என வன கால்நடை மருத்துவர் பரிசோதனைக்கு பின்பு முதுமலை வனப்பகுதியில் பத்திரமாக விடுவிக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜெனிஃபர், விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி.